நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி, விளம்பர ஆட்சியில் கேள்விக்குறியான பாதுகாப்பு. சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பெண்ணினத்தினுடைய பிரதிநிதியாகவும் தமிழ்நாட்டில் மூத்த அரசியல் தலைவராகவும் பொது ஊடக ஆர்வலராகவும் பொது சமூகத்தில் தமது கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார், வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார். அவருக்கு இது ஒரு வியப்பாகவும் விந்தை நிறைந்த உலகத்தில் தமிழகத்தில் நாம் வாழுகிறோமோ என்ற மிக பெரும் அதிர்ச்சியை அவர் தனது எக்ஸ் தளத்தினூடாக திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் கேட்டிருக்கிறார். என்ன சம்பவத்திற்கு கேட்டார்கள் என்றால், சென்னையில் நாம் எல்லாம் ஃபேமிலியோட குடும்பத்தோடு வெளியே போகிறோம். முட்டுக்காடுங்கிற இடத்துல கிழக்கு கடற்கரை சாலை அங்கே சென்று கொண்டிருக்கிற போது அந்த வாகனத்தில் சன்னி ஜிலாக் என்பவர் தனது 3 பெண்களோடு, அது உறவுகள் அடிப்படையில், கையில் ஒரு சின்ன குழந்தையும் எடுத்துக்கொண்டு காரில் பயணித்து கொண்டிருக்கிறார். பின்னால் தார் என்கின்ற ஒரு வாகனம், தார் என்று சொன்னால் அது ஒரு கார் வாகனம், அதே போல் சஃபாரி வாகனத்தில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல், திமுக கொடி கட்டிய கும்பல், அந்த வாகனத்தை அவர்கள் முன்னோக்கி வந்து அவர்களிடத்தில் வன்மமான பேச்சுக்கள், அச்சுறுத்தக்கூடிய மோசமான நடவடிக்கைகளில் இந்த ரவுடி கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. அது திமுக கொடியை கட்டி தான் வந்திருக்கிறாங்க. இது உண்மையிலேயே நாம் தமிழ்நாட்டில் இருக்கோமா அல்லது வேறு எங்கேயாவது இருக்கோமா? தமிழ்நாட்டில் தெய்வீக மண்ணென்றும் பெரியார் மண்ணென்றும் அன்பின் மண்ணென்றும் அகிம்சையின் மண்ணென்றும் சமாதானத்தின் மண்ணென்றும் பாதுகாப்பு மண்ணென்றெல்லாம் சொல்லுகிற சென்னையில், அதுவும் முட்டுக்காட்டில் அதிர்ச்சியாக இருக்குமே உங்களுக்கு? திமுக என்ன சொல்ல போகின்றது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, பெண்களின் பாதுகாப்பு, நிறைய பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக முதல்ல அரசியல் விமர்சகர், கல்வியாளர், மரியாதைக்குரிய கணேஷ்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அமர்வில் இருக்கார். வாங்க. எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, பெண்களுக்காகவே தொடர்ந்து நம்மோடு பல நிகழ்ச்சிகளை ஒரு பெண்ணிய ஆர்வலராக நம்முடைய இணைப்பில் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரி சுபா சதீஷ்குமார் அவங்க இணைகிறாங்க. சுபாம்மா வணக்கம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் தோழர் பொன்வில்சன் அவர்களும் நம்மோடு இணைய போகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகிறேன். கணேஷ்குமார் சார்ட்டேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் ஒரு கல்வியாளர், சமூக ஆர்வலர். இப்போ நமக்கு எல்லாருக்குமே குழந்தைகள் குடும்பத்தில் உண்டு. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, சித்தி பெரியம்மா பிள்ளைகள்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்படி வந்தால் நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு எண்ணி பாருங்கள். இதை தான் கேள்வி. பெருசாக அரசியல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள். இதுதான், இது பெண்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம போல. ஸோ இது எல்லாருமே சின்ன பசங்க, ஒரு ஆண்கள் ஒரு 25 இல்லை 35 வயதுக்குட்பட்ட அந்த சின்ன பசங்களாக இருக்கக்கூடிய ஒரு பசங்க போனாலுமே இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பதறக்கூடிய ஒரு விஷயமா தான், பதற்றமாக தான் இருக்குது. அது பார்க்கும்போது உண்மையிலே பதட்டமாக, அந்த பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ரோட்டுக்கு குறுக்கால வண்டியை நிறுத்துறதுன்றது எப்பவுமே நம்ம கேள்விப்படுறது இந்த நாட்டில் கொஞ்சம் நம்ம பார்த்தது இல்லை. ஸோ அது இந்த சவுத் அமெரிக்கா, நம்ம எந்த நாட்டில் இருக்கோங்கிற ஒரு கொஸ்டின் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பயம். அது இல்லாமல் அது யார் செய்கிறா, அப்போ அந்த அளவுக்கு அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது? அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க அந்த குற்றவாளிகள் பிடிக்கப்படலை இல்லையா? ஸோ அதுவும் ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம சொல்கிறது கேட்டது எல்லாம் என்னென்னா, ஸோ ஒரு குற்றம் நடந்தால் உடனே அந்த குற்றவாளி கைது செய்யப்படணும். அதுக்கப்புறமா அது குற்றம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் குற்றவாளியை கைது செய்யாமல் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு அந்த கார் ஆல்ரெடி போன கார் மேலே உரசி சென்றது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செய்தி வாயிலாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல காருக்குள்ளே யார் வேணால் இருக்கட்டும், குறுக்க கொண்டு போய் காரை நிறுத்தும் போது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்கு அதுலேயும் அது சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு சாலை அது. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்றது ரொம்ப டிராஃபிக் போகக்கூடிய ஒரு சாலை. அந்த அடுத்த கேள்வி என்ன கேட்க போகிறாங்க? ஒன்று உரசிட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு. அடுத்த கேள்வி என்ன, ராத்திரியில் ஏன் போனீங்கன்னு கேட்க போகிறாங்களா? ஏன்னா இப்போதைக்கு முன்னாடி இந்த கேள்விகள்லாம் என்னென்னா, ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பண்ணும்போது அந்த குறித்து ஒரு செய்தி அவுட் பிரேக் ஆகும்போது ராத்திரி 8 மணிக்கு அந்த
அந்த பெண் ஏன் அந்த இடத்துல போனான்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அடுத்த கேள்வி இந்த கார் சம்பவத்தில் என்ன கேள்வி கேட்க போறாங்க? ராத்திரி 2 மணிக்கு நீங்க ஏன் கார்ல போனீங்கன்னு கேட்க போறாங்களா? அந்த சாலையில ஏன் போனீங்கன்னு கேட்க போறாங்களா? அப்படி பேசுறதுக்கு நாவூர்ல வந்து நரம்பு இல்லை, எப்படி வேணாலும் ஏன்னா அடுத்த கேள்வி அப்படிதான் இருக்க போகுது சார். அதில் கணேஷ், நீங்களும் சரி நானும் சரி, நான் போகிறேன், என்னுடைய குழந்தைகளை என்னுடைய அண்ணன் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் போகிறீங்க. இதில் வந்து அப்படி யாராவது இந்த மாதிரி குடும்பத்தினர் வந்து வேண்டுமென்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? நான் கேட்குறேன். காரை ஓவர்டேக் பண்ணி கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் என்னென்ன கொச்சியாக நடந்ததுன்னு தெரியல. சும்மா வேகமாக உரசிட்டு போகிறது எல்லாருக்கும் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, உரசுறது. அப்போ இது வேண்டுமென்றே அதில் திமுக கொடி இருக்குது. ஆமாம், அந்த கொடி இருக்கிறதுன்றது ரெண்டாவது. அந்த கொடி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்து அந்த மாதிரி குறுக்களை வண்டியை நிறுத்துறதுக்கு அது சட்டம் எந்த சட்டத்தில் இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் அதுலேயும் அந்த ராத்திரி சமயத்தில் ஒரு குடும்பத்தோடு பயணிக்கிற, தனியாக பயணித்தாலுமே சரி, அதாவது தமிழகம் வந்து ஒரு அமைதியான ஒரு மாநிலம். வட மாநிலத்தோடு கம்பேர் பண்ணும்போது நாங்கள் வந்து பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு அமைதியாக ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கான ஒரு இடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த சம்பவம் உரசிட் கொண்டே சென்றாலும் அதற்கு சட்டங்கள், வேறு சட்டங்கள் இருக்கிறது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதோடைய இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்ததில்ல, இந்த மாதிரி பல ஃபுட்டேஜ் அப்புறமா எடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வேறு மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க மேலே இது வரைக்கும் ஒரு கைதோ இல்லைன்னா யார் செஞ்சாங்கன்ற ஒரு அடையாளம் கூட இது வரைக்கும் காட்டப்படாமல் இருப்பது தான் ஒரு வருத்தமான ஒரு நிலையாக இருக்கிறத நான் இப்போ ஏன்னா இவ்வளோ டைம் ஆயிட்டு, எஃப்ஐஆர் படலை, அதாவது முதல் குற்ற அறிக்கையோட என்னங்கிற விசாரணைக்கே வரல. இதில் நீங்கள் எப்படி யூகிக்கிறீர்கள்? அதாவது இந்த விவகாரத்தை தவிர இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய கொடியை கட்டியிருக்கார். அப்படிப்பட்ட நேரத்தில் இவ்வளவு காலதாமதத்தை ஒரு கல்வியாளராக நீங்கள் எப்படி உணர்றீங்க? இதில் காலதாமதம்ன்றது வந்து பையிங் டைம் தான் ஆக்சுவலாக. என்னென்னா இப்போ உரசிட்டு போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, வேறு ஏதாவது ஒரு கதை வரலாம். ஸோ இல்லை இவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி காமிக்கலாம். இல்லை இதில் வந்து அதிகார துஷ்பிரயோகமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்க யாருன்றத முதல்ல தெரிஞ்சாதானே அதுக்கப்புறமா இது கிரைம் அப்படின்ற அந்த விஷயத்துக்கே நம்ம கல்பிரிட்டை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கல்பிரிட்டோட பேர் தெரியாது, அவங்க அந்த கொடியை மாத்திரம் வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த கொடி வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக இப்போதைக்கு எல்லா ஊடகங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல அது யார், என்ன அந்த 8 பேர் யாருன்றத முதல்ல. இப்போ திரு கணேஷ் நீங்கள் சொன்னீங்க, அது நல்ல விஷயம்தான். ஒரு கல்பிரிட்டு கூட தவறான கொடியை பயன்படுத்தலாம். ஆனால் ஆட்சியும் அதிகாரம் இருப்பது, போலீஸ் துறையினுடைய முழு வந்து ஒரு அதிகாரம் இருப்பது நம்முடைய மாநில முதலமைச்சர். அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு அடைப்புங்கிறாரு. அவருடைய சட்டத்திட்டங்களையும் கூட அம்மையார் சசிகலா சொல்கிறாங்க. ஆக 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் சிறை, பெண்களை பின்தொடர்ந்தால் இந்த சட்டம் வருது. இது பின்தொடர்றது இல்லை, இது வன்முறைவாதம், கடும்போக்குவாதம். அவர் வந்து சன்னி ஜிலாக் என்பவர் வந்து தமிழ்நாட்டுக்காரராக தெரியவில்லை, தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கலாம் அல்லது இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற மாநிலத்திலாக இருக்கலாம். அப்போ இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கும், கடப்பாடு இருக்கக்கூடிய அரசாங்கம் இவ்வளவு நேரம், எத்தனையோ மணி நேரம் ஆகிவிட்டு, இந்த தாமதத்துக்கு நாங்கள் யாரை குற்றம் சொல்வது, யார் இடத்தில் கேட்பது? இல்லை, இப்போதைக்கு நான் வந்து அந்த கொடி தவறாக ஒரு பயன்பாட்டுக்கு இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஒரு வேளை அந்த மாதிரி ஒன்று இருந்ததுனாலும் அப்போ வந்து இவங்க முதல்ல அந்த 8 பேர் யாருன்னு சொல்லணும். அவர்களுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது ஒரு கட்சி தலைமை வந்து கண்டிப்பாக விளக்கம் கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் போலீஸ் துறையை வைத்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் வந்து கண்டிப்பாக இதை முடுக்கி விட்டு முதல்ல இதை செய்ய. இதில் வந்து லாட் ஆஃப் த ரிலக்டன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டு பி அப்பியர், அப்படிதானே? கரெக்ட். இதில் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கா இல்லையா? இல்லை, இதில் நான் சொன்னது பாருங்க, ஒரு தயக்க சூழல் இருக்கா இல்லையா? இதில் யார் வந்து முதல்ல, அதாவது விளக்கம் வந்து என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல அந்த 8 பேரோட பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். யார் அதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்றது முதல்ல சொல்லணும். ஸோ அந்த யாருன்னே தெரியாமல் இவ்வளோ நாள் நேரம் கடத்துவது தான் இப்போ முதல் பிரச்சனையாக. இப்போ நீங்கள் கேட்டது 2 யாருன்னு தெரியல, யார் அந்த சார் அது யாருன்னு தெரியல, யார் அந்த 8 கல்பிரிட் யாரும் தெரியல. அப்போ ஒரு அரசாங்கத்தின் பார்வை என்ன? மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நாங்கள் நிதான போக்கில் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பேசுகிறது ஒரு நெறியாளராக அல்ல, அந்த குடும்பத்தில் ஒருவனாக. என்னுடைய பிள்ளை, என்னுடைய அண்ணன் பிள்ளைக்கு, என்னுடைய பெரியப்பா பிள்ளைக்கு ஏற்பட்டால் என்னவோ அதுதான் நமக்கு நம்முடைய பிள்ளைங்க, அது நம்முடைய குழந்தைகள். இதுதான் நாங்கள் கொள்ள பாசம், இதுதான் உண்மை. இணைப்பில் இருப்போம். சுபாமா வணக்கம். நீங்கள் சொல்லுங்க, இந்த நாங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதில் உங்களுடைய புரிதல் என்னம்மா?
சார் ஆக்சுவலா நம்ம வந்து தமிழ்நாடோட மிகப்பெரிய தலைநகரமா நம்ம சென்னையை பார்க்கிறோம். ரொம்ப தொழில் வளர்ச்சி அதிகமா இருக்கு. மாநிலங்களுக்கு முதலீட்டுகள் கொண்டு வந்து குவியுது எல்லாமே நம்ம பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு சென்னை மாநகரம் தலைநகரத்துல பிரதான சாலையில பெண்களுக்கு, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலா போனா கூட பரவாயில்ல. சென்ற முறை தான் யார் அந்த சாருங்கும் போது அந்த பொண்ணு இண்டிவிஜுவலா ஏன் தனியா வந்தாங்கிற கேள்வியை நீங்க எஃப்ஐஆர் மூலமாவும் காவல்துறையும் கேட்டுட்டாங்க. ஆனா இப்ப வந்து குடும்பத்துடன் செல்லும் பெண்களுக்கு, குடும்பமாக செல்லும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை பார்க்கும்போது சமூக விரோதிகளுக்கு, அது யாரா இருக்கட்டும், அவர்களுக்கு இத்தனை துணிச்சல் வந்ததை பார்க்கும்போது ஒரு மாதிரி அச்சமும் கொஞ்சம் கவலையுமே அதிகமா வருது. இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை சார். அச்சமும் கவலையுமே எனக்கு அதிகமா இருக்கு. பெண்களுக்கு அப்ப சரியான பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியா கூட போக முடியாதா தலைநகரத்துல சென்னையில? அப்ப இதற்கு பொறுப்பேற்றிருக்கும் காவல்துறை எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க இந்த விஷயத்துல? இது வந்து ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல, நம்ம சென்ற முறை பேசியிருந்தோம். சட்டங்கள் வந்து நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து நிறைய சட்ட திட்டத்தில் அமுல்கள்லாம் ஏற்பட்டுள்ளது. பின்னாடி வந்தாலே தண்டனை அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். மரண தண்டனை பார்த்தோம். 12 வயதுக்கு கீழ் உள்ள சிறுமியர்களை பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தினால் அப்படின்னா சட்டங்கள் போடுவதனால் மட்டும் எந்த மாற்றமும் வராது. சட்டங்களை நீங்க எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஹவு யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் த, நீங்க என்ன சட்டம் போட்டிருக்கீங்க, லா போட்டிருக்கீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களோ அதை பொறுத்துதான் மாறுதல்கள் வந்து சமுதாயத்துல மாற்றங்கள் ஏற்படும். சோ சட்டங்கள் கொண்டு வருவதனாலேயே மட்டும் குற்றங்கள் குறைந்து விடாது. சட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி குற்றவாளிகளுக்கு சட்ட திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டினாலே ஒழிய யார் குற்றம் செய்தாலும் அவர்களுக்கு பயம் ஏற்படாது. அதுதான் இந்த இடத்துல முதல் கட்ட பார்வையா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது வந்து இந்த சட்டம் 25ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வருதுன்னு சொன்னாங்க. பின்னாடி போனா தண்டனை, அது எல்லாமே. திருவிக நகர்ல 3 பேர் ஒரு பெண் சிறுமிகளை கூட்டு வந்த அந்த கேஸ்லயுமே ஆல்ரெடி அவங்க மேல ஏற்கனவே குற்றங்கள் நிறைய சாட்டப்பட்டிருக்கு. அவங்களுமே ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா தான் இருக்காங்க. அப்ப அந்த கேஸ்க்கெல்லாம் தண்டனை எடுத்திருந்தா இப்ப இந்த மாதிரியான திருவிக நகர்ல சமீபத்துல இந்த 25ஆம் தேதி நடந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 26ஆம் தேதி நம்ம ஜனவரி குடியரசு தினம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர் ஆண் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார் இந்த குடியரசு தினம் கொண்டாட வந்த இடத்துல. சோ நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இங்க அங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரியான துன்பங்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, மேத்தட்டு மக்களாக ஏபிசின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம செக்டார்ஸ், அந்த மாதிரியான எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை தான் இது வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறது. அது கல்விக்கூடமாக இருக்கலாம், மருத்துவமனையாக இருக்கலாம், வேலை செய்யும் இடங்களாக இருக்கலாம், பொது வெளியாக இருக்கலாம். நீங்க எங்க சென்றாலுமே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வந்து பெண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு எதிரான இந்த தொந்தரவுகளை யாருமே சகித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு இதை வந்து சட்ட ஆணைக்குழு செயலரும் சார்பு நீதிபதியுமான மகேந்திரவர்மா அவர்கள் வந்து அறிவுறுத்தியிருக்காரு. பெண்கள் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு இதை பற்றிய புகார்களை கொடுக்க முன்வர வேண்டும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நேர்மையாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய விவரங்கள் லீக் ஆகாத வரை எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் எப்படி இவங்க நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறாங்க. 2வது, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல, நான் வந்து இந்த குற்றம்னு சொல்ல, பாலியல் குற்றம்னு சொல்லல, போதைப் பொருள் கடத்தலாக இருக்கலாம், இல்லைன்னா கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கலாம். சோ நீங்க எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு விரோதமான செயல்கள்ல ஈடுபட்டாலும் அதை மறைப்பதற்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த அரசியல்ங்கிற போர்வைக்குள்ள உள்ள போய் இருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எழ தோன்றுகிறது. இல்ல அந்த அரசியல் சார்புடைய நபர்களை நீங்கள் பின்பற்றுவதாலேயே, இல்ல அரசியல் சார்புடைய நபர்களுடன் நீங்கள் தொடர்பில் இருப்பதாலேயே நீங்கள் செய்யும் குற்றங்கள் எல்லாம் இங்கு மறைக்கப்படுகின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மிக பெரிதாக நமக்கு எழுகிறது. ஒரு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு முதலமைச்சருடைய போஸ்டர் மேல ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு தகாத செயலை செஞ்சுட்டாங்கன்னு அவங்களை பிடிக்க தனிப்படை பார்த்தோம். அப்ப இந்த குற்றங்களை செய்தவர்கள், நீங்க அதுவுமே ஊடகங்கள்லாம் காமிக்கிற மாதிரி முன்னாடி கொடி இருக்கு, எந்த மாதிரியான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள போகிறது? பேசுவோம் சுபாமா. தொடர் பொன்வில்சன், வணக்கம். வணக்கம். இப்போ இந்த நம்முடைய கல்வியாளர் மட்டுமல்லாமல் ஒரு சமூக ஊர்வலராக, அரசியலமைச்சாக கணேஷ் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு செய்தி சொன்னாங்க. பெண்களும் அவங்களும் மேடம் சுபாவும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சசிகலா அம்மாவுடைய எக்ஸ் தளத்தில் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தலைமையிலான அரசு தங்களுடைய சொந்த கட்சியினரையே கட்டுப்படுத்தினாலே போதும், குற்றங்கள் எதுவும் நடைபெறாமல் பார்த்து கொள்ள முடியும் சொல்லிட்டு சென்னையில் நடைபெற்ற கடற்கரை சாலையில் திமுகவின் அச்சுறுத்தல், பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா,
யதார்த்தமாக போன சன்னி ஜிலாக் என்ப குடும்ப நண்பர் தன்னுடைய 3 குழந்தை பெண்கள் பிள்ளையோடு போகிறார். அவங்க யாருங்கிறது வேணாம். இப்போ இதுவரை அவர்கள் கைது செய்யப்படலை. 8 பேர். தார் வாகனம், அது வாகனத்தின் பேர், மற்றொன்று சஃபாரி, அதில் கொடி கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வழக்கறிஞரான எனது பார்வையில், நான் வழக்கறிஞர் அல்ல, வழக்கறிஞராக ஒரு பார்வையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்ற போது அவர்கள் உடனடியாக ரோட்டில் அந்த இடத்துல போய் கொடியை வாங்கி கட்டிட்டு போக முடியாது. அவர்கள் திமுக காரர்களா இல்லையான்ற ஒரு கேள்வி வரும். அப்படி என்றால் அவர்கள் கொடி அங்கே இருக்கின்றது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகக்காரர்களா? இவ்வளவு நேரம், இவ்வளவு காலதாமதம் ஏன்? யார் அந்த கல்பிரேட்? யார் அந்த சார்? 2வது கொஸ்டின், யார் அந்த கல்பிரேட்? இப்போ இந்த சசிகலா அம்மா வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு முன்னோக்கிய பார்வையோடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கடந்த காலங்களில் இதே ஸ்டாலின் அவர்கள் மேடையில் உட்காந்து சொன்னார். அதாவது காலையில் நான் எந்திரிச்சேன்னா திமுக அமைச்சர்கள்ன்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினார். இல்லை திமுக காரர்கள் வந்து என்ன பேசுகிறாங்களோ என்ன சொல்லிடுறாங்களோ அந்த பயத்தில் எனக்கு தூக்கமே போயிடுது அப்படின்னார். இப்போது அதே தான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியதாகுது. அதாவது திமுக காரர்கள் சொல்கிறத விட இப்போ அவர் வார்த்தையில் சொல்லணும்னா திமுக அனுதாபிகள், திமுக மேலே அக்கறை உள்ளவர்கள், திமுக மேலே பாசம் உள்ளவர்கள், அவர்கள் வந்து என்ன செய்கிறார்களோ என்ற ஒரு பயம் வந்து ஒருவேளை அவருக்கு இருக்கலாம் முதலமைச்சருக்கு. ஆமாம், ஒரு பக்கம் பார்த்தால் கட்சியை காப்பாற்றுவது, கட்சியின் பேரை எப்படி காப்பாற்றுவது, இல்லைனா பெண்களை எப்படி காப்பாற்றுவது, இந்த இரண்டுக்கும் நடுவில் இருதலை கொல்லி எறும்பாக அந்த கட்சியின் தலைவர் இருக்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் வருகிறது. கட்சியின் தலைவர் அப்படி இருக்கலாம், கட்சியை காப்பாற்றுவது பிரதான கடமையாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறவர்கள் அந்த பெண்களின் பாதுகாப்புக்கு ஒரு மனுநீதி சோழன் வழியில் தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்ற நியாயத்திற்காக அந்த வழியில் வந்த நாம், தமிழர்களாகிய நாம், பெண்களின் பாதுகாப்பை எந்த நிலையிலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான். ஏன்னா 2021 இந்த அரசாங்கத்திற்கு ஓட்டு போடும் பொழுது அதில் முக்கியமான ஒரு கருத்தும் பெண்களின் பாதுகாப்பும் அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து அது ஒரு கேள்விக்குறியாக வரும்பொழுது தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட மாடல் அரசாங்கம் நடக்கிற மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுகிறதாண்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலே பார்த்தோம். அதாவது தவறுகள் நடக்கும், சமூக விரோதிகள் எல்லா ஆட்சியிலையும் இருப்பாங்க. பெண்களுக்கு எதிராக செய்கிற குற்றம் செய்கிறவர்கள் எல்லா ஆட்சி காலத்திலையும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் கூட இருந்துருவாங்க, சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை இருக்குது பாருங்க, அதுதான் அதாவது ஆக்ஷன் எதுனால இருக்கும், அதான் ரியாக்ஷன் இருக்குது பாருங்க. அந்த ரியாக்ஷன் இந்த அரசாங்கம் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுலாம் ஒரு கேள்விக்குறி. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராய மரணத்தில் 70 பேர் இறந்த பிறகு அதில் 50 பேருக்கு மேலே பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள்ன்ற பிறகு ஒரு IAS அதிகாரி, மாவட்ட கலெக்டர் ஸ்ரவன்குமார் அவர் அறிக்கை கொடுக்குறாரு, சதீஷ் எப்படி செத்தான் அப்படின்னா அவன் வயிற்று வலியால் செத்தான். சரி, அந்த முதியவர் எப்படி செத்தார்னா அவர் வயது மூப்பினால் செத்தார்னு சொன்ன பிறகு அந்த சாவுக்கு வந்தவங்க பேரில் குடிச்சு 50 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. இப்போ எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? ஆம்புலன்ஸில் கொண்டு போய் ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் கதை. இதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் தலைவர் கொலை வழக்கப்பவும் என்ன செய்தாங்க, அவசரமாக கமிஷனர் ஒரு அறிக்கை கொடுக்கும்போது இதில் வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்களோ இல்லை வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் 25 நாட்களுக்குள்ளே 27 பேர் கைது செய்யப்பட்டார்கள், 2 என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள். திருவேங்கடம் உட்கட 2 பேரை வந்து போலீஸ் கஸ்டடியிலே என்கவுண்டர். அதாவது திருவேங்கடம் ஒன்று, சிசிங் ராஜா, அதாவது கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி, போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போது அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறாங்க. ஏதோ தேடி போய் பிடிக்கும்போது என்கவுண்டர் கிடையாது, கஸ்டடியில் இருக்கும்போது என்கவுண்டர். அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி தான் ஒரு சந்தேகம் வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வந்து அந்த கயவன் ஒரு சமூக விரோதி இந்த மாதிரி செய்திருக்கிறான்னு பிறகு அவசரமாக கமிஷனர் அறிக்கை கொடுக்கும்போது ஒருவர் தான் குற்றவாளியாக இருக்கிறாரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ விசாரணை எந்த அளவில் போகும். அப்போ இதுதான் நான் சொல்லுது, இந்த பாதுகாப்பை தான் நான் கேட்குறது. என்னென்னா தவறுகள் நடக்கிறது இயற்கை, அதுக்கப்புறம் தவறுகளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு யாரை டிஃபெண்ட் பண்ண பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் அந்த சார்
அப்படின்றது இப்போ இந்த வழக்கு எடுத்துக்கோங்க. ஈசிஆர் ரோட்ல யார் அந்த குற்றவாளி? ஈசிஆர் ரோட்ல அந்த காணாத்தூர் பக்கத்துல நடக்குது. எப்போ 25ஆம் தேதி நள்ளிரவு, 26ஆம் தேதி விடிய காலையில், இன்னைக்கு 29ஆம் தேதி, 3 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. 26ஆம் தேதி காலை 3:30 மணிக்கு குடும்பத்தோடு போறவங்கள மறிக்கிறாங்க 2 கார். இந்த தார் கார் ஆன உடனே வருது. அவங்க திரு கணேஷ் சொன்னாரு, நம்முடைய மக்கள் பல கேள்விகள் எழுப்புவாங்க. அந்த நேரத்தில் என்ன வேலை? அந்த நேரத்தில் வெளியூர்லேருந்து கிராஸ் பண்ணுவாங்க, வரலாம்ல? இல்ல, இது கேள்வியை வெட்டி தலைகுனிய வேண்டிய கேள்வி. இது பல பேர் கேட்பாங்க. நம்ம ஆட்கள்லாம் பல பேர் இருக்காங்க. இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தியடிகள் சொன்னது என்னது? இரவு 12 மணிக்கு ஒரு பெண் முழு நகையோடு ஒரு பெண் பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்புறம் திராவிட சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்குதா? அப்ப கிடையாதா? இந்த கேள்வியே எழக்கூடாது. அது ஒரு வெட்கக்கேடான கேள்வி. ஒரு குடும்பத்தோட போறாங்க, அது 3 மணியா இருந்தானா, விடிய காலையில் இருந்தானா, நள்ளிரவா இருந்தானா போறாங்க, அந்த நேரத்தில் மறிக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பிறகு தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போ என்னன்னா, இவங்க இந்த மறிச்சது 2 வண்டி சஃபாரின்றாங்க, ஒரு தார் வண்டின்றாங்க, 8 பேர் சொல்றாங்க. கொடி திமுகவின் கொடி இருக்கிறது அந்த கார்ல. இப்போ இதை மறிக்கிறவங்கள எந்த விஷயத்துக்காக மறிச்சாங்க அப்படின்னு போலீஸ் துறை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? 3 நாட்கள்ல என்ன செய்தார்கள்? 3 நாள் ஆயிற்று. 3 நாள் 100க்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. 3 நாட்கள்ல என்ன செய்தார்கள்? இப்போ 2 தனிப்படை. அந்த வீடியோ வெளியே வந்த பிறகு தேடுதல் வேட்டை நடக்கிறதுன்றாங்க. இப்போ என்னைக்கு அவங்க வந்து சிஎஸ்ஆர் காப்பியை கொடுத்தாங்க, அந்த சிஎஸ்ஆரில் என்ன போட்டிருக்குது? ஒருவேளை ஒராசிச்சுட்டு போனாங்கன்னு ஒரு வெளியே கொடுக்குறீங்களே நியூஸு, இந்த நியூஸை கொடுத்தது யாரு? முதல் தகவல் அறிக்கையில் நாங்கள் உராசனோன்னு போட்டிருக்குதா? நீங்க இன்னும் கல்பிரிட்டை பிடிக்கவே இல்லை, குற்றவாளிகளை பிடிக்கவே இல்லை. அப்ப குற்றவாளிகளுடைய வாக்குமூலமா இருந்தால்தான் நீங்க சொல்ல முடியும். நீங்க சொன்னாங்கன்னா இப்போ அந்த பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்களா எங்க கார் உராசிச்சுன்னு? ஒன்னு அந்த விக்டிம் சைடுல சொல்லியிருக்கணும். ஆமா, இல்லனா கல்பிரிட் சைடுல சொல்லியிருக்கணும். கல்பிரிட் நீங்க கண்டுபிடிக்கணும். 2 பேரும் சொல்லல. அப்ப விக்டிம் அதை எப்படி நீங்களே சுயாதீன முடிவுக்கு எப்படி வரீங்க? இந்த நியூஸ் எப்படி வெளியே வரும்? அதற்கு பிறகு வருது. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் அங்கே கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த மாதிரி உரசலே நடக்கலன்னு ஒரு வாக்குமூலம் வருது பொது வெளியில், அந்த பெண் சொல்கிறது மாதிரி. அப்போது இதெல்லாம் தான் சந்தேகத்துக்கு ஏற்படுது. அதாவது நீங்கள் திமுக காரராக கூட இருக்கலாம், இல்லை திமுக அனுதாபியாக கூட இருக்கலாம், அது தவறு கிடையாது. ஒரு கட்சி வந்து அதுக்காக கட்சியை நம்ம களங்கப்படுத்துவோம்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பாதுகாக்க முயற்சி பண்ணுறீங்களா? அந்த கேள்வி மக்கள் மத்தியில் அந்த சந்தேகம் எழுதா இல்லையா? இந்த சந்தேகம் எழும்பொழுது என்ன நடக்கிறது? ஏன்னா தொடர்ந்து பெண்களுக்கு கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி 4 நாட்கள் முகாம், 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், ஆகஸ்ட் 2024 ஒரு முகாமே நடத்தி 4 பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, 11 பேர் கைது செய்யப்பட்டாங்க. எங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரி? ஒரு பள்ளியிலேருந்து என்சிசி முகாமே ஒரு போலி முகாம் நடத்துகிற அளவுக்கு கேள்விப்பட்டிருப்போமா? தஞ்சாவூர்ல செப்டம்பர் 6, 2024 பாப்பாப்பட்டியில் இளம்பெண்ணிற்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை, 17 வயது சிறுவன் உட்பட கைது. திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை, 25 வயது இளைஞர் கைது. செப்டம்பர் 18, 2024 சென்னை வண்டலூர் மாம்பாக்கத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது மாணவி இரவு 7 மணி வரையில், இரவு 7 மணிக்கு மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை. இதே மாதிரி தான் மார்ச் 7ஆம் தேதி 2024 திருப்பூரில் காணாமல் போல கல்லூரி மாணவர் பாலியல் வன்கொடுமை. மார்ச் 9ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் ஒரு பக்கம். இது அல்லாம நீங்க சொன்னதோட தூத்துக்குடியில் பூங்காவில் நடைபெற்று சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் பண்ணு. அதே போன்று ராமநாதபுரத்தில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த பெண் கூட்டு பாலியலுக்கு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார். இப்போ இதெல்லாம் நம்ம எது ஞாபகம் வருதுன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விருகம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகன் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தில் மேடையில் தமிழச்சி தங்கபாண்டியன் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, கனிமொழி அம்மா இருக்காங்க. 2 பேர் இருக்கும்போது நைட்டு 10 மணிக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே 2 திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் ஒரு காவல்துறை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை. இது எப்படி எடுக்கிறது? இது நடு ரோட்லையா, முட்டுக்காட்டிலையா, ஈசிஆர்லையா, இல்லை உலகமே பார்க்கக்கூடிய மேடை? இது நடந்தது டிசம்பர் 31. 3 நாள் தொலைக்காட்சிகளில் விவாதம், எல்லா இடத்துலையும் விவாதம், பத்திரிகையில் செய்தி. 3ஆம் தேதி தான் அங்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. 3 நாட்கள் கழித்து பேசுவோம். நீங்கள் சொன்னது ரொம்ப அதிர்ச்சி தகவல். சென்னையில் பிரதானமான இடத்துல திமுக தலைவர்கள் இருந்த மேடையில் இளம் போலீஸ் துறை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு சீண்டல் என்றால் இது கானாவா
இல்லது டான்சானியாவா அல்லது மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இருட்டு பாலைவன நிலங்களா? பல கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு புது எழுத்தாளர் திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போது பல ஆங்கிளில் நாம் இந்த முட்டுக்காடு சம்பவத்தை பேசிட்டோம். இதில் வருத்தமளிக்கக்கூடிய, உணர்வுகளை தூண்டக்கூடிய அல்லது காயப்படுத்திய, ஏதோ யாருக்கோ நடந்ததுன்னெலாம் நாம் அதை நடக்க முடியாது. எங்களுடைய குழந்தை, எங்களுடைய குடும்பம்னு தான் நான் பார்க்குறேன். இப்போது இது ஃபொரன்சிக்கான சில நடவடிக்கைகள், சந்தேகப்படியான சில நடவடிக்கைகள், காவல்துறைக்கான காலதாமதம் எல்லாம் இந்த குறிப்பிட்ட ஒரு 27 நிமிடத்தில் வாதிச்சிட்டோம். உங்கள் பார்வை எப்படி? சரி, எப்பவும் சொல்லக்கூடியது தான். குற்ற சம்பவங்களை பொறுத்தவரையில் நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்ப்பது ஒன்று. இரண்டாவது, இது பொதுவான சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையாக, ஒரு குற்றமாக பார்ப்பது. நான் இரண்டாவதாக தான் எப்போவுமே பார்ப்பேன். நான் எந்த ஒரு தனிப்பட்ட சம்பவம் குறித்தும் எப்போவுமே நான் பேசுகிறதில்ல. ஏன்னா சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு குறை, அது மீது படிந்திருக்கிற ஒரு களங்கமாகத்தான் நான் பார்க்குறேன். மன்னிக்கணும், அரசியலாக இல்லாமல் கூட நான் சொல்கிறேன், கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாக சாலை வன்முறை என்பது மிக அதிக அளவிலும் பார்த்து வருகிறோம். சாலை வன்முறை நான் சொல்கிறேன், சாலை வன்முறை, வயலன்ஸ் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ், வயலன்ஸ் ஆன் தி ரோட்ஸ். அது பொதுவாக எங்கே இருக்குன்னு சொன்னால், மிக பின்தங்கிய நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் அது அதிகமாக. ஆமாம், அதனால தான் நண்பன் கணேஷ்குமார் கூட சொன்னார், ஒரு வண்டியை குறுக்க நிறுத்தி வச்சு அட்டாக் பண்ணுறது, கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பீதியை உண்டாக்கும், ஒரு கலவரத்தை உண்டாக்கும் சொல்கிறதெல்லாம் பொதுவாக அது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் நடந்ததாக இல்லை. சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாலையில் ஒரு வாகனம் இன்னும் வாகனத்து மேலே ஒரு ராசி சண்டை தான் இருந்து வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் வண்டியை அதே திசையில் நிறுத்தி வச்சுட்டு இறங்கி செண்டை போடுவாங்க. எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் இரவு நேரத்தில் இது மாதிரி குறுக்க நிறுத்தி வச்சு அதிலிருந்து கூட்டமாக யாராவது பேசுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பீதியை கலவரத்தை உண்டாக்கும். போன்ற அது ஒரு ஒதுக்குப்புறம் சரிங்களா. அதுவும் பெண் குழந்தைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்குது. அதில் 8 பேர் 2 வண்டியில் இறங்கினா அந்த மனநிலை என்ன பாருங்க. ஆமாம், இது படிக்கிற போது, இதை கேட்குற போலாம் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட சம்பவமாக இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தமிழகத்தில் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் உடனடியாக அரசாங்கம் களத்தில் இறங்கியாக வேண்டும். இல்லை, இது மாதிரியான சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வருது. சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகம் வெளிவந்தது சரிங்களா. ஒரு பிரபல பிரசுரம் வெளியிட்டது, நெடுஞ்சாலை வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகம். அது என்னென்ன, ஒரு லாரி டிரைவர் இங்கேருந்து கிளம்பி வட மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்துல சரக்கு இறக்கி வச்சு திரும்பி வருகிற போய் என்னெல்லாம் ஆபத்துகள் நிகழும் அப்படின்னு பற்றி அதில் இருப்பார். அப்போ அவர் அதில் சொல்லியிருப்பார், நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போகலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆந்திராவில் கூட ஓரளவு சமாளிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கும். அதை பற்றி பல சம்பவங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சாலை சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் பொறுத்தவரையில் கடந்த சில மாதங்களாக அல்லது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் நாம் பார்த்து வருகிறோமோ என்கிற எனக்கு தோன்றுகிறது சரிங்களா. இதை நம்ம குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, அந்த போக்கு கவலை அளிக்கிறது. அதுதான் நான் பார்க்குறேன். நான் தனிப்பட்ட ஒரு சம்பவமாக எதையுமே பார்ப்பதே இல்லை. இது ஒரு போக்கு, ஒரு ட்ரெண்டு. அப்படி இப்போ ஒரு ட்ரெண்ட் பொன்வில்சன் இவர் சொன்ன கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. தமிழ்நாட்டில் ஆந்திரா வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம், அதுக்கப்புறம் வடக்கு பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு அச்ச சூழ்நிலை அது இங்கே நடந்துட்டுங்கிற கருப்பொருளை அவர் மையப்படுத்துகிறார். அவர் அரசியல் பேசலை. இல்லை, உண்மை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாலையிலையும் இந்த இது இருக்கும். அதே மாதிரி நம்ம ரயில் போக்குவரத்தில் கூட சரி, நம்ம தமிழ்நாட்டு எல்லையை தாண்டும் பொழுது இயற்கையாகவே டிடிஆர்லாம் சொல்லுவாங்க, ஜன்னல்லாம் கொஞ்சம் சாத்தி வைங்க, இதெல்லாம் நடக்கும். ஆமா, அதே மாதிரி ரிசர்வ் தொகுதி இந்த இடத்துல தான் நம்ம ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும். அந்த எல்லை கும்மிடிப்பூண்டி எல்லையை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது எல்லாருமே பொதுவாக ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த பாதுகாப்பெல்லாம் கட்டமைத்து நம்ம வச்சிருக்கிற பாதுகாப்பு, பாஸ்கர் அவர்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு அது உடைக்கப்படுகிறதோ, அந்த ஆபத்து வருகிறது. எங்க சாம்பல் பள்ளத்தாக்குல இருக்கிற அந்த கொள்ளை, வழிப்பறி கொள்ளை ஆபத்தோ இல்ல வழியில ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ இங்க நடக்குமா? அந்த காலத்துல கட்ட வண்டியில போவாங்க காட்டு வழியில, அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி கொள்ளைகள் இருக்காது. அப்போ இந்த பயங்கரவாதம் இங்கே ஊக்குவிக்கப்படுகிறதா அல்லது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதா? கேட்டதுக்கு உங்கள்கிட்ட பதில் நீங்க சொன்னீங்க, அவர்கிட்ட பதில வாங்கிட்டேன், நீங்க விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது இப்போ இந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்தில் இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை நான் பார்க்குறேன் சரிங்களா. இரண்டாவது பொதுவான அம்சம் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒரு குற்ற சம்பவத்தில் 2 பேர் இருப்பாங்களே வழக்கில்,
ஒரு பாதிக்கப்பட்டவர் யார் வந்து குற்றம் சுமத்தியாரோ குற்றம் நிகழ்த்தினாரோ அவர் ஒரு அஃபெண்டர் ஒருத்தர் இருப்பாரு, ஆமாம், இன்னொருத்தர் ஒரு விக்டிம். அதாவது குற்றம் culprit, இழைத்தவர், ஆமா, குற்றம் இழைத்தவர் ஒருவர், குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர் ஒருவர். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, சமீபத்தில் வந்த செய்திகளின்படி ஒரு உராசிட்டு போனாங்க, அதனால தான் இது பின்விளைவு வந்தது அப்படின்னா, உராசிச்சுட்டு போனது தான் மெயின் குற்றம் அப்படின்னா அரசு எந்த பக்கம் இருக்கும்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்கும், இருக்கணும்ல, அப்போ அந்த பக்கம் போயிடும். விக்டிம். இப்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ப்ராசிக்யூஷன் சொல்லக்கூடிய அந்த அரசு தரப்பு எந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது, இவர்கள் உராசி சென்று விட்டதுனால இவங்களுக்கு எதிராகத்தான் அரசு நிற்க போகிறாங்க ஒரு கேள்வி இப்போ வருது. அதாவது யார் மிரட்டியதாக சொல்லப்படுகிறதோ அவர்கள் பக்கம் அரசு நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா இவங்க தான் உராசி இருக்காங்க, அப்போ இவங்க தான் வந்து பண்ணாங்க, அவங்களோட கார் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சம்பவமாக பார்க்கிற போது அரசு தரப்பு அந்த பக்கம் போயிடும், ஷிஃப்ட் ஆகிடும். அந்த போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியங்கள் இருக்குது. அதனால தான் எனக்கு இது ஒரு அச்சம் இருக்குது, அந்த மாதிரி வந்துருமோ அப்படி சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? யார் வந்து நியாயம் கிடைக்காம போயிருமோ, அதாவது குற்றம் எந்த பக்கம் இருக்குங்கிறது, அது யார் பாதிக்கப்பட்டவர்களே மாறிடுது இல்லை. இப்போது இவர்கள் காரை உராசியதுனால தான் இது பிரச்சனை வந்தது அப்படின்னா, கார் உராசியது இவங்களுடைய குற்றம், இவர்கள் குற்றம் இழைத்தவர்கள். அப்போ அரசு எந்த தரப்பில் இருக்கும்னா எதிர் தரப்பில் இருக்கும். அரசு யாருக்கு இப்போது மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறதா நம்ம சொல்கிறோமோ அவர்களுக்கு எதிர் திசையிலே அரசு நிற்க வேண்டியது கட்டாயமாயிடும். இவர்களுக்கு அவர்கள் மட்டும் இல்லை, அரசு தரப்புக்கு எதிராகவும் இவங்க வாதாட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுடும். அதனால தான் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நினைப்பேன் நான் அரசு தரப்புலேருந்து பொதுவாக. ஏன்னா இது வந்து நமக்கு தெரியல, ஏன்னா விவரமே தெரியல. திரு கணேஷ் சொன்ன மாதிரி இது வரைக்கும் யார் குற்றவாளிகளுங்கிறது தெரியல, என்ன நடந்ததுங்கிறது தெரியல. அதனால் என்னை பொறுத்தவரையில் 2 குறிப்புகளை மிக முக்கியமாக இங்கே சொல்கிறேன், 2 பாயிண்ட்ஸ். முக்கியமானது என்ன அப்படின்னா, இது மாதிரியான சம்பவங்களை தயவு செய்து தனிப்பட்ட சம்பவங்களாக பார்க்காமல் சமூகத்தினுடைய இந்த தமிழ் மாநிலத்தினுடைய ஒரு பொதுவான போக்காக பார்த்து அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கணேஷ், இப்போ என்ன கேள்வினா, மரியாதைக்குரிய நம்ம பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் யார் குற்றவாளி என்று தெரியல, ரைட். இப்போ நாம் மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு ஹியூமன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கும், அந்த அடிப்படையிலும் வலிமை குறைந்த ஒரு சமூகமாக இந்த காரில் இருக்கக்கூடிய 3 பெண் பிள்ளைகள் எடுத்துக்கலாம். வலிமை குறைந்தது பெண் பிள்ளைங்க, ஆமாம். வலிமையான சக்தியாக 2 காரில் வந்த 8 பேர், ஆளுங்கட்சியின் கொடி. அப்போ இதுக்கு என்ன நியாயம்? இப்படி தான் நான் கேள்வி வைக்கிறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னபடியே நான் எடுத்துக்கிறேன். அதே அந்த ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிறேன். உரசிட்டு போனது பிரச்சனை அப்படின்னா இப்போ இவங்க தான் கல்பிரிட்டு, அவங்க விக்டிம்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ கேஸ் யார் கொடுத்துருக்கணும்? ஸோ இப்போ உரசிட்டு போனது பிரச்சனை அப்படின்னா அவங்க தான் கொடுத்துருக்கணும், அந்த 8 பேர் தான் கொடுத்துருக்கணுமே தவிர இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்கள் அந்த 8 பேர், இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்கணும். அப்போ இவங்க 3 பேர் தான் கல்பிரிட்டாக இருந்திருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்ல எடுத்துப்போம். சரி, அவங்க யாருன்னே தெரியல, அது ஒரு ஓரமாக வச்சிருவோம். 2வது விஷயம், இப்போ நீங்கள் சொன்னபடி அவங்க பாதிப்பு உள்ளானவர்களாகவே இருந்தாலும் காரை குறுக்கில் நிறுத்துறதுன்றது இந்தியாவுடைய எந்த சட்டத்தில் வருதுன்னு எனக்கு தெரியல. அதாவது போலீஸ் வந்து நிற்க வைக்கலாம், அதாவது போலீஸ் வந்து ஒரு சேசிங் போகும்போது ஒரு சேஸ் பண்ணும்போது பர்சியூட்டில் இருக்கும் போது ஒரு காரை நிறுத்துறதுக்காக ஒரு போலீஸ் வந்து ஒரு குறுக்க ஒரு காரை நிறுத்தி வைக்கிறதுன்றது எல்லா நாட்டிலையுமே உண்டு. அது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை, பட் மேபி அந்த மாதிரி நிறுத்தி வச்சு பிடிச்சிருக்கலாம். அமெரிக்கா, யூரோப்பிய நாடுகளில் நிறைய அது ரொம்ப பர்சியூட் பண்ணி பிடிப்பாங்க, அது நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சியூட் வெஹிக்கிளாக வச்சு இருந்தா கூட அது போலீஸ் வெஹிக்கிளாக இருந்ததுன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுவும் இப்போ இல்லை அப்படின்னும் போது அப்போ இது வந்து ஒரு 2 இப்போ நம்ம 3 ரோட்லேயும் இதை நான் பார்த்துருக்கோம். அதாவது முன்னாடி போய் அணைச்சி நிறுத்தி பஸ்ஸாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்துவாங்க, அதை நிறுத்திட்டு அதுலேருந்து வந்து சண்டை போடுறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயம். கோயம்பேடு அந்த மேம்பாலத்திலே அடிக்கடி நடக்கும். அது நம்ம அது சாதாரண 10 நாள் போனாலே நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே இந்த கேஸோடைய டிஃப்ரென்ஸ். அதாவது ஐசோலேட்டடாக ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கார் நிறுத்தப்பட்ட விதம், அந்த காரில் இருந்து இறங்கி ஓடி வந்த விதம், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இது ஐசோலேட்டடாக எடுக்கிறாங்களே தவிர, இல்லைனா இது ஒரு நார்மலாக இப்போ நீங்கள் வந்து மவுண்ட் ரோட்லேயே கூட ராத்திரி 12 மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, முன்னாடி போய் வண்டியை குறுக்கில் நிறுத்துறாங்கன்னா அப்படி அணைச்சி நிறுத்தின விதம் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் அந்த கார்லேருந்து இறங்கி வந்த விதமும் தான் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் கேஸாவோ ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்கே தவிர, இல்லைனா அது வந்து ஒரு சாதாரண ஒரு ரோடில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டோடைய ஒரு மீல் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாமே தவிர, இப்போ நம்ம இந்த கேஸை நம்ம ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம விவாதிச்சிருக்கிறோம்னா, அந்த கார் குறுக்கால நிறுத்தப்பட்ட விதம், யார் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி இப்போ கார் உரசிட்டு போனது தான் பிரச்சனைனா அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்கணும். முதல்ல அவங்க தான் இந்த நியூஸை வெளியில் விட்டுருக்கணுமே தவிர இவர்கள் எடுத்துக்கூடாது. அதுவும் இல்லாமல் 3 நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பாயிண்டே தவிர வேற எப்படி எனக்கு சொல்றது இல்லை. இப்போ ஆனால் கணேஷ் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தெரியுது. இதில் வந்து எஸ்கேபிசம்ன்றதுக்கு மேலே
இது வந்து ஒரு அதாவது அந்த ஒரு கட்சி கொடி இருக்கு. இப்போ வந்து ஏன் வந்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் ஜனங்க கேட்குறாங்க. மக்கள் கண்டிப்பா பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வந்து யூ ஹேவ் டு கம் அவுட் க்ளீன் இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்க கட்சியோடைய கொடியை வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சு பார்த்தா வைத்துக் கொண்டாலும் அப்படிதான் வச்சு பேசுறோம். இப்போ வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் யாரு, அவங்க எப்படி உங்க கட்சி கொடியை மிஸ்யூஸ் பண்றாங்க? பட் இப்போ வந்து சம்திங்ஸ் ஹேப்பன், பட் தட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். கரெக்ட், அதுதானே கரெக்ட். அது யாரு அவங்க உங்க கட்சிக்காரங்களே இல்லாம இருக்கட்டும், ஆனா அந்த கட்சி கொடியை மிஸ்யூஸ் பண்ணாங்களா அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். அவங்க யாருன்னு சொல்லுங்க, உங்க கட்சி கொடியை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னே சொல்லுங்க, ஆனா யாருன்னு சொல்லணும்ல. இப்போ இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு காலதாமதம், கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆச்சு. 3 நாட்கள், அது 50 மணி நேரத்திலேருந்து 72 மணி நேரம் வைத்துக்கொள்வோம். அப்போ இதில் போலீஸ் துறையினுடைய இயலாமை, தமிழ்நாட்டில் போலீஸ் துறை வலிமையற்றிருக்கிறது, அதனுடைய இப்படியெல்லாம் பல கேள்விகளை ஒரு ஊடகவியலாளராக நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். தமிழ்நாட்டோட போலீஸ்க்கு ஒரு தனி மரியாதை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்காட்லாந்து யார்டுக்கு அப்படிதான் சொல்லுகிறோம். மேபி கை கட்டப்பட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாடு போலீஸ்க்கு, அதாவது போலீஸ் வந்து ஒரு 5 வருட காலங்கள்லயோ இல்லைன்னா ஒரு 10 வருட காலங்களையோ அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வந்து மாறிடாது எப்போவுமே. அதாவது அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், கவர்மெண்ட் சர்வன்ஸாக தான் இருக்காங்க. அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தில் வேலை செய்பவர்கள் மாற மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பணி வந்து எப்படி செய்யறதுன்றதை வந்து நிறுத்தக்கூடிய நேரத்தில் வேற யாராவது இருந்தாங்கன்னா அதை வேணா பண்ணலாமே தவிர தமிழ்நாடு போலீஸ்க்குன்னு இருக்கிற மரியாதை எப்பவுமே அது உண்டு. அதாவது ஒரு பஃபர் ஜோன் சொல்லுவாங்க, அதாவது போர்க்களத்தில் களமுனையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பஃபர் ஜோன் போலீஸ்க்கு வந்து. ஆனால் இப்படி ஒரு பஃபர் ஜோனை ஏற்படுத்திக்கலாம் அதிகார வட்டத்தில். போலீஸோட கை கட்டப்பட்டிருக்கலாம் இல்லையா? நான் அதைத்தான் சொல்றேன். சுபாமா, இப்போ உங்களுடைய கருத்தை வைங்க. நாங்க நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இதுல இருந்து நீங்க புரிந்து கொண்டது என்ன? சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏதோ 1-2 நடந்தா நம்ம அப்படியே கடந்து போயிடுறது தாண்டி குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படிலாம் நினைக்கலாம். ஆனா தினம் 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 இந்த சம்பவங்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இளம் கர்ப்பிணிகள், அதாவது இந்த படிப்பை பாதியில நிறுத்தின குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள இளம் சிறுமிகள் கர்ப்பம் வந்து தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கூட சொல்றாங்க. சோ இதெல்லாமே உற்று நோக்கும் போது ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறாங்க, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு உணர்த்துகிறது. நவம்பர் 24, அதாவது 26 நவம்பர் 2024 சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து சட்டசபையில பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க. பெண்களுக்கான உரிமை காப்பது, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் தமிழ்நாடு அரசின் தலையாய நோக்கம் என்றும், பெண்கள் சுதந்திரத்திற்காக பாதுகாப்பானதாகவும், பெண்கள் வந்து ரொம்ப அவங்களுடைய பணிகளை சுதந்திரமாக செய்வதற்காகவும் ரொம்ப அதிகமா இடம் இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு தான், பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப 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 ஆச்சரியமா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது. ஏன்னா பெண்களுக்கு வந்து நாளுக்கு நாள் பாதுகாப்பு குறைபாடு அதிகமா இருக்கிற மாநிலம்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா தமிழ்நாடாக தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவ்வளவு நீங்க சொல்றீங்க ஒரு தலைநகர்ல கூட ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பை உங்களால் உறுதி செய்ய முடியலன்னா எந்த இடத்துலதான் பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்க உறுதி செய்ய போறீங்க? கன்னியாகுமரியில +1 மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததும் மட்டும் இல்லாம அந்த வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு 25க்கு பிறகு எப்படி வந்தது அந்த தைரியம் அந்த குற்றவாளிகளுக்கு? பார்த்தாலே தண்டனை நீங்க ஒரு வாட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அவங்க அதை பண்ண மாட்டாங்கல்ல. அடுத்தது கரூர் மாவட்டத்துல +1 மாணவிக்கு காவலர் ஒருவர் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அடுத்தது நாமக்கல் மாவட்டத்துல சென்ற மாசம் டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து நிர்வாணமாக தூக்கி போட்டிருக்காரு. இந்த சிசிடிவி காட்சியில கூட பாத்தீங்கன்னா அவங்க இறங்கி வந்து அந்த காரை நிறுத்துன்னு சொல்லி தட்டுறதை பாக்குறோம். கார் கதவை திறக்காதன்னு உள்ளே இருந்து சத்தம் வரதை பாக்குறோம். எங்க இருந்து வருது உங்களுக்கு இந்த தைரியம்? ஒரு கட்சி கொடியோ இல்லைன்னா ஒரு அரசியல் சார்ந்த நபராக இருப்பதனாலேயே உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த அரசாங்கத்தை ஆளுபவர்களுக்கு எத்தனை தைரியம் இருக்க வேண்டும்? இரும்பு கரம் கொண்டு நாங்கள் குற்றங்களை அடக்குவோம் சொன்னீங்களே, உங்க இரும்பு கரம் என்னாச்சு?
8 பேர் யாரு அப்படின்னு தான் கேட்க தோணுது சார் எனக்கு இதை பார்க்கும்போது. தூத்துக்குடியில நீங்க சொன்ன மாதிரி வாக்கிங் போன பெண்ணுக்கு இளம் கொடுமை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உரிய விஷயமாக இருக்கு. மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்கு. சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒருவர்னால ஒரு பெண்ணுக்கு கொடுமை அப்படிங்கும் போது எந்தவித பாரபட்சமுமே பார்க்காம உடனே நடவடிக்கை எடுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பிசினஸ் தரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கான அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் நமக்கு முக்கியத்துவம். அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் ஒரு பெண் முதலமைச்சராக என்னுடைய கடமைன்னு நின்னாங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு மிஸ்ஸிங். அதனாலதான் தமிழ்நாட்டுல இத்தனை பெரிய வன்கொடுமைகள் நடக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன். என்ன நீங்க செய்றீங்க? குற்றம் சாட்டப்பட்டதுனாலே ஒருவங்க ஒரு பாதிக்கப்பட்ட, நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, அதாவது கொஞ்சம் இவங்களை இந்த வல்னரபிள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பலம் குன்றியவர்கள் அப்படிங்கிற மீனிங்ல ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னும் கூட சுதந்திரம் அடைந்து நீங்க 75 ஆண்டு காலத்தை தாண்டி போயிட்டு இருக்கீங்க, ஆனா கூட இன்னுமே எங்களை அந்த பலம் குன்றியவர்களே வச்சிருக்கீங்களே, இது ஏன் அப்படிங்கிற கேள்வியை உங்களை நோக்கி நாங்க ஆசைப்படுறேன். மிஸ், நோக்கி சமூகத்தை நோக்கி. சுபா, நல்ல ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்னது பெண்கள் உலகத்திலே ஒரு வலிமையான சக்தி. நான் மறுபடியும் பதிவு செய்றேன். ஒரு கணவன் இறந்து விட்டால் பெண்ணால் 100 வயது வாழ்ந்து விட முடியும். ஆனால் பெண் இறந்து விட்டால் கணவனால் மறுமணம் உடனே செய்து கொள்ளணும். பெண்ணை விட வலிமையான சக்தி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நான் அந்த இடத்தில் குறிப்பிட்டது சுபா, புரிந்து கொள்ளுங்கள். என் தாயும் பெண், என் தாரமும் பெண், என் குழந்தையும் பெண். அந்த இடத்தில் நடுநிசியில் 3 பெண்கள் பிசிக்கலா அவங்க வலிமை இல்லாமல் இருக்கிறார்கள். 8 முரடர்களுக்கு மத்தியில். அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். இல்ல, வலிமை இல்லங்கிறதுக்காகவே ஒரு நிமிஷம் முடிச்சிட்டுமா சார்? பிசிக்கலா வலிமை இல்லங்கிறதுக்காகவே நீங்க எங்களை நோக்கி தொடர்ந்து உங்களோட தாக்குதலை நடத்துவீங்க அப்படின்னா, நீங்க தான் சமூக நீதி, பெண்களுக்கான மாடல், எல்லாவற்றிலையும் நாங்க தன்னிறைவு பெற்று விட்டோம்னு சொல்றீங்க. நீங்க எல்லாவற்றிலையும் தன்னிறைவு கொடுத்தது இதுதானா எங்களுக்கு? இல்ல, உங்க ஆட்சியில உங்க இவ்வளவு பெரிய இடத்துல தலைநகர்ல ஒரு போற காருக்குள்ள அவங்க கார்ல போற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா என்ன மாடல் இது? என்ன சொல்லி கணேசன்? நான் ஆரம்பிக்கும் போதே தான் சொன்னேன், 25 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கும் இளைஞர்களுக்கு இருந்தாலும் இதே நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் பயப்படக்கூடிய நிலைமையில தான் இருக்குன்னு தான் நான் ஆரம்பிச்சேன். இதுல பெண்கள் ஆண்கள்னே கிடையாது. ஒரு ஆணாகவோ 2 ஆண்களாகவோ இருந்தால் கூட இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி 2 பேர் கூட 3 பேர் கூட சண்டை போடலாம். இந்த 8 பேர் கூட இது ஆர்கனைஸ்டா ஓடி வர மாதிரி இருக்கு. ஸோ இவங்க கூட இந்த பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் இந்த ஒரு செட்டப் முடியாது. அததான் அவங்க ஆல்ரெடி அவங்க குடிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்றாங்க. அவங்க என்ன ஆயுதங்களை வச்சிருக்காங்க? அது ஆயுதங்களே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காங்க. அது இளைஞர்களாக இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. அதாவது இந்த செட் ஆஃப் பீப்புள் கிட்ட பெண்களோ ஆண்களோ இங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாருமே வனரபிளா தான் இருக்க முடியுமே தவிர அது மேல் ஃபீமேல் குள்ளே போல. நான் எஜுகேஷன்ங்கறத அழிச்சிட்டீங்க. அததான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மோதிங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு எஜுகேஷன்ங்கற ஒரு சிஸ்டமே ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க. பாதையில டிராப் அவுட் ஆற ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர், இளம் பெண்கள் எவ்வளவு பேர் கர்ப்பமா இருக்காங்க, இளம் பெண்கள் எத்தனை பேர் குழந்தை பெற்று இருக்கிறார்கள் இந்த கொரோனாக்கு பிறகுங்கிற ஒரு தரவுகளை எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல வெளியில கொண்டு வரணும் சார். பேசுவோம். ஒரு உணர்வுபூர்வமாக நீங்க உங்க கருத்தை வைத்திருக்கீங்க. பொன் வில்சன் சார், நம்ம நிறைவு கருத்து. இப்போ பாஸ்கர் சார் சொன்னது அது ஒன்று. யார் புகார் அளிக்கிறார்களோ, யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை குற்றவாளியாக சித்தரிக்கிற நிலைமை இந்த ஆட்சியில் இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ வேங்கை வயல் விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் 2 ஆண்டுகள் கழித்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நமது காவல்துறை யார் 3 பேர் புகார் கொடுத்தாங்களோ அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் விசாரணையில் இருக்குது. ஆனால் இதுக்கு 2 வருஷம் ஆயிருக்குது. யார் புகார் கொடுத்தாங்களோ, யார் மேலே ஏறி பார்த்தாங்களோ அவங்க தான் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்குது நம்ம போலீஸ் துறைக்கு. அடுத்தது என்னென்னா, அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துலையும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டும் குறிச்சிருக்குது, ஹைகோர்ட்டும் குறித்து சொன்னது என்னென்னா, அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் கொடுத்துருக்குது முதல் தகவல் அறிக்கையில் அந்த பொண்ணு மேலேயே ஏதோ குற்றம் இருக்கிற மாதிரி, அந்த மாணவி மேலேயே குற்றம் இருக்கிற மாதிரி நீங்கள் அதுதான் காரணன்ற மாதிரி அந்த மாணவியே குற்றம் சுமத்தி அதில் எந்த எஃப்ஐஆரில் இருக்குது. அப்போ எஃப்ஐஆர் போடக்கூடிய வழிகாட்டுதல் என்ன இருக்குது? அப்போ அந்த ரைட்டர் மேலேயும் இன்றைக்கி வழக்கு இருக்குது. அடுத்து என்னென்னா, இதே மாதிரி தான் இந்த முட்டுக்காடு விஷயத்துலையும் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த காரில் போகும்போது எடை மறிக்கிறாங்களே, அதுலேயும் எடுத்த உடனே என்ன வருதுன்னா, அந்த கார் உரசப்பட்டது அப்படின்ற மாதிரி, இவங்க உரசிட்டு போனதால் அவங்க வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம கணேஷ் சார் கூட சொன்னார், திமுக கூடிய அவங்க தவறுதலாக பயன்படுத்தி இருக்கலான்றார். அவர் ஒரு சரி, அவர் நடுநிலையோடு திமுக ஆதரவாக சொல்கிறார். ஆனால் என்னென்னா,
நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினே அதை ஏற்றுக்கல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எங்கள் ஆதரவாளர்களும் அந்த கொடியை வச்சுக்கலான்ட்டார். இப்போ பல்கலைக்கழக மாணவி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வந்து ஞானசேகரன் யார், கட்சிக்காரர் கிடையாது, ஆதரவாளர், அனுதாபி கூட கொடியை வச்சுக்கலான்னு தான் சொல்கிறார், கட்சிக்காரங்க வச்சுக்கணும்னு சொல்ல. அப்போ இதுவும் அனுதாபி ஆதரவாளராக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனால் பதவிக்கு ஆதாரம் வந்து சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பட் கட்சிக்காரர் ஆதரவாளர்ன்றது கொடி வச்சிருக்கிறதால நம்மளுக்கு தெரியுது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய, அது கட்சிக்காரன்றதாலேயே அவங்க குற்றம் சொல்கிறாங்கன்றதுக்காக கட்சியே குற்றவாளி கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. ஆனால் கட்சி கொடி அவங்க வச்சுருக்காங்க போது ஒரு ஆதரவாளரோ அனுதாபியோ இல்லை கட்சி உறுப்பினரோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், திமுக அரசாங்கத்தில் காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கே நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. நீங்கள் வர முன்னாடி நாங்கள் அதை தான் பேசினோம். இப்போ என்னென்னா, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதி வரிசையில் நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. ஒரு திமுக உறுப்பினர் குடும்பத்தை இம்மா இருந்து தான் வரணுன்றாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, திமுக செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் அந்த அம்மா கன்னத்தில் அறைகிறார் பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்டர், பெண் இன்ஸ்பெக்டர். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி காயத்ரி ஒரு போராட்டத்தப்போ போய் அவங்க வந்து என்னன்னு நியாயம் கேட்க போகிறாங்க, தலைமுடியை பிடித்து இழுத்து அடிக்கப்படுகிறார். இது நடந்துச்சா இல்லையா? தமிழ்நாடா என்ன? அதே மாதிரி திருச்சியில் KN நேருக்கும் திருச்சி சிவாக்கும் இடைப்பட்ட கருத்து மோதலில் அந்த தொண்டர்கள் மோதிக்கின்றதில் அந்த பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் சார்பாக அடித்த தொண்டர்களை கொண்டு போய் காவலர் நிலையத்தை வச்சுருக்காங்க, எங்கள் செஷன் கோர்ட் காவல் நிலையத்தில். அங்கே என்ன ஆகுதுன்னா, காவலர் சாந்தி கை எலும்பு முறிக்கப்படுகிறது, மீட்டு கொண்டு போகிறாங்க. இதற்கு மேலே என்ன ஆகுது, இன்கம் டேக்ஸ் அதிகாரி, வருமான வரித்துறை அதிகாரி செந்தில் பாலாஜியோட வீடு, அசோக் வீடு போய் அங்கே வந்து அவங்க விசாரணைக்கு போகிறாங்க. அவங்க விசாரணைக்கு போகிற இடத்துல அந்த பெண்ணை போட்டு அந்த கைப்பையை பிடுங்கி உள்ள எல்லாம் எடுத்து அவங்க 300 கோடி ரூபாய் வீட்டை வந்து விசாரணை பண்ண போகிறாங்க. 30 ரூபா கைப்பையை காமின்றாங்க எல்லாரும். பார்த்தீங்களா, இது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இதுதான் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து நடக்கும் பொழுதுதான் நமக்கு வந்து என்ன, இதுதான் வந்து இப்போ நம்ம கணேஷ் சொன்ன மாதிரி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த சந்தேகம் வருது. இப்போ NCRB ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா கூட சரி, நிறைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா கிரைம் ரிப்போர்ட், ஆமா, நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ல எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைகள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், போக்சோ குற்றங்கள் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்துக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் தான் அதிகம். போக்சோ வழக்குகள் 3வது இடத்துல இருக்குது. 2021 அதிமுக ஆட்சி முடியும் போது உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் நிலப்பரப்பும் கூட உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை போல 3 மடங்கு. அப்ப அதுக்கு இதுக்கும் போது நாம வந்து முதல் இடத்துக்கு வந்துடுறோம். முதல் இடம் தான் நம்ம கணக்கு வரும். அது கணக்கு போட்டீங்கன்னா பாஸ்கர் சார் சிரிக்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் 2022 கிட்டத்தட்ட 5000 போக்சோ வழக்குகள் 2021 கம்பேர் பண்ணா 12% அதிகம். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 9% 2021 விட 2022 அதிகம் பெண்களுக்கு எதிரான குற்றம். இப்போ இதற்கெல்லாம் காரணம் ஒரு பக்கம் சமூக விரோத போதை கலாச்சாரம். கடந்த முறை கனிமொழி அம்மா மேடையிலே பேசினாங்க, இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் அதிமுக ஆட்சியில் அப்படின்னாங்க. இன்றைக்கு 32,000 கோடி வருஷத்திற்கு வருமானம் இருந்த டாஸ்மாக் வந்து இன்றைக்கு 50,000 கோடி வருமானம் வரப்போகுது. 50,000 கோடிக்கு வந்தாச்சு. பெரிய டார்கெட்னு இந்த அரசாங்கம் கொடிகட்டி பறக்கிறது. அப்போ இளம் விதவைகள் குறைந்து விட்டார்களா, கூடி விட்டார்களா? அப்படி நிறுத்துவோம். இப்போ இந்த சகோதரி சுபாவும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, போதை, அந்த பிள்ளைங்க அந்த பசங்க போதையில இருந்திருக்கிறாங்க அந்த 8 பேரும் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கரன் சார் நிறைய பேசிட்டார், அவரு சிறப்பா ஒவ்வொரு கருத்தையும் வச்சுட்டார். நீங்க நிறைய இது நான் இந்த செய்தியை பார்த்தேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்த போது அரசில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவரே என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட சம்பவமாகத்தான் எனக்கு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போதும் சொல்கிறேன், நம்முடைய மாநில சட்டமன்றத்தினுடைய அப்பாவு அவர்களும் சொன்னால தனியா நடக்கிறதுக்கு என்னப்பா பேசுறீங்க அப்படின்னாரு அண்ணாச்சி. நான் அதுதான் சொல்லுவேன், சமூகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்ற சம்பவத்தையும் நான் தனிப்பட்ட சம்பவமாக பார்க்கவில்லை, பார்க்கக்கூடாது. அப்படிதான் அரசனுடைய கண்ணோட்டம் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம பொதுவாக நமக்கு தெரியும், நம்ம அரசுக்கு எதிராக எதுவும் சொல்வதே இல்லை, தனிப்பட்ட சம்பவங்களை பற்றி நம்ம கருத்து சொல்வதில்லை. ஆனால் இந்த சமூகம் தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறதோன்னு தோன்றதற்கு கடிவாளம் போட வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் வந்து நாம் இன்னும் அதிக பொறுப்புணர்வை எதிர்பார்க்கிறோம். மிகச் சிறப்பு. நேயர்களே, இதுவரை நம்முடைய யார பேசுமா இல்லை
நம்முடைய சுபா, என்னமா நேரம் முடிந்தது. நீங்கள் பேசின கருத்துக்கள்லாம் ரொம்ப ஆழமாக மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கும். சுபா அவர்களுக்கு நான் ரொம்ப உளப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு அரசு என்ன செய்ய போகின்றது, ஊடகங்கள் இதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும். உங்கள் வீட்டில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இரத்த உறவுகளுக்கு என்ன வருதோ, ஜெயா ப்ளஸ் ரொம்ப கடப்பாடும் பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு தெய்வீக தன்மையோடு இந்த பணியில் நாங்கள் மனநிறைவு அடைகிறோம், அரசுக்கு எட்டி வைக்கிறோம். இந்த தேசமும் இந்த தேசத்தில் வாழும் அனைவரும் மதம், இனம், மொழி, சாதி வெறுப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். நீதி வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருப்பொருள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சுபா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய பொன்வில்சன் ஐயா, நம்முடைய ஆளுமை கணேஷ்குமார் அவர்களுக்கும், எழுத்தாளர் பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்தேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் இந்நிகழ்ச்சியினுடைய விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை வணக்கம்.